அனைவருக்கும் வணக்கம். இந்த 6வது வாரத்திற்கான பயிற்சி வகுப்பினை நமக்காக நடத்த வந்திருக்கிற வழக்கறிஞர் பெனேகாஸ் அவர்களை நமது சங்கத்தினுடைய ஆற்றல்மிகு தலைவர் திரு அண்ணன் M.K. சுரேஷ் அவர்கள் மேடைக்கு அழைத்து வருமாறு வேண்டுகிறேன். இன்றைய வகுப்பின் ஒருங்கிணைப்பாளர்களாக வந்திருக்கிற நம்ம சங்கத்தினுடைய துணைத் தலைவர் ஜே. பரைக்குமார் அவர்கள், மூத்த வழக்கறிஞர் அவர்களையும், நமது சங்கத்தின் பொருளாளர் திரு ஜி. ராஜா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இன்றைய வகுப்பின் முதல் செஷனை நடத்தவிருக்கிற பெனேகாஸ் அவர்கள் தி ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் தி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989ஐயும் the sexual harassments of women at workplace prevention prohibition and redressal act 2013 ஆகிய 2 பகுதிகளாக பிரித்து எடுக்க இருக்கிறார். பெனேகாஸ் அவர்களை மேடைக்கு அண்ணன் தலைவர் M.K. சுரேஷ் அவர்கள் அழைத்து வருவார்கள். இன்றைய வகுப்பினை எடுக்கவிருக்கிற ஆற்றல்மிகு வழக்கறிஞர் பெனேகாஸ் அவர்களை நமது சங்கத்தினுடைய தலைவர் சிறப்பு செய்வார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். மிக சிறப்பாக வகுப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைய தினம் 6வது வாரமாக நாம் அனைவரும் சந்திக்கிறோம். அண்ணே, எனக்கு ஒரு வாய்ப்பு உங்களோட பயணம் செய்கிறதுக்கு தாங்க. நாங்கள் அப்படிப்பட்ட நல் உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் எங்களால் இவ்வளோ சிறப்பாக செயல்பட முடியுன்றதை நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவரை பற்றி சில வரிகள் சொல்லணும்னா, மாஞ்சோலையில் தான் அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அந்த மக்களோட. ஆனால் அவர் படித்தது புறாமே பாளையங்கோட்டையில் பள்ளி படிப்பையும் பாளையங்கோட்டையிலேயே கல்லூரி படிப்பையும் முடித்தவர். அதே கல்லூரியில் இவர் சிறப்பு விருந்தினராக அழைத்து அங்கே மனித உரிமையை பற்றி வகுப்பு நடத்த சொல்லி கல்லூரி கேட்டுக்கொண்டதன் பேரில் மிக சிறப்பாக அன்றைய நிகழ்வு நடந்தது. பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர். கவிதை எழுதுவதாகட்டும், தான் பிறந்த அந்த மாஞ்சோலையை பற்றிய வரலாற்றினை புத்தகமாக பதிவு செய்த விஷயமாக இருக்கட்டும், அது ஒரு வரலாற்று நிகழ்வாகவே எல்லார் மனதிலையும் நமக்கெல்லாம் தெரியாது அங்கு நடந்த சில விஷயங்கள். அதை அத்தனையும் அவர் புத்தகமாகவும் அந்த மக்களுக்காக வழக்காகவும் பதிவு செய்து அந்த மக்களுக்கு தன்னால் அந்த மண்ணுக்கு முடிந்த உதவிகளை செய்துள்ளார். அந்த வகையில் அவரை நாம் நம்மளுடைய கரவொலி மூலமாக பாராட்டுவோம். அவரை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் எங்கெங்கு சட்ட மீறல்கள் மனித மீறல்கள் நடைபெறுகிறதோ அனைத்தையும் பார்த்து கொண்டு கடந்து செல்லக்கூடிய மனிதர் அல்ல எனது தம்பி. எங்களை மாதிரியே அதற்கான பதிவுகளை அவர்களுக்கான வாழ்வியல் விஷயங்களில் சுதந்திரத்தை பெற்றுத்தரக்கூடிய உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களுக்காக பொதுநல வழக்குகள் பல அவர் சமுதாயத்துக்காக செய்துள்ளார். அதில் பல வழக்குகளில் வெற்றி பெற்றுள்ளார். அந்த வகையில் தொடர்ச்சியாக சமுதாய செயல்பாடுகளில் நல்ல விஷயங்களில் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி வருகிறார். அதற்கும் அவருக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இசை இருக்கும் இடத்தில் அவர் இருந்து விட்டால் அழகாக பாட ஆரம்பித்து விடுவார் தம்பி. சட்டத்தில் சொல்ல வேண்டியதில்லை, அதை தினமும் அவர் நீதிமன்றத்தில் தனது பல வழக்குகள் மூலமாக அவர் தினமும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் இதே மதுரையில் இருந்து இந்திய அளவில் மிக திறமையான சிறப்பான இளம் வழக்கறிஞர்கள் நிறைந்திருக்கிற ஒரே உயர் நீதிமன்றம் என்பது நமது மதுரை மட்டும்தான்.
அதை நான் மட்டும் சொல்லவில்லை, நீதியரசர் MMJ பல நீதியரசர்களும் இங்கு பதிவு செய்துள்ளார்கள். ஏன்னா மற்ற இடங்கள் வந்து சீனியர்ஸ் வந்து நெருக்கடி கொடுப்பாங்க, அவங்களெல்லாம் பேச விட மாட்டாங்க ஜூனியர்ஸை. ஆனால் இங்கே தான் வந்து ஜூனியர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து கோர்ட்டில் மூவ் பண்ணுறாங்க. அந்த வகையில் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டவர் தம்பி. பிற்காலங்களில் உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதிகள் தேர்வு செய்யப்படக்கூடிய நிலைகளில் இப்பொழுது மதுரை விட சென்னையில் தான் அதிகமாக தேர்வு செய்கிறார்கள். ஆனால் வருங்காலங்களில் சென்னையை விட மதுரையில் தான் நீதியரசர்களுக்கான தேர்வு அதிகமாக இருக்கும். மிக திறமையான ஆட்கள் இங்குதான் இருக்கிறார்கள், இளம் வழக்கறிஞர்களில். நாங்கள் சீனியர்லாம் யாரும் இப்போ அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தல, நாங்களும் அவங்கள ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள்லாம் வளரணும் எல்லாருமே. அந்த வகையிலும் சிறப்பான ஒரு எதிர்காலத்தில் அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நாட்காலையும் எதிர்காலத்தில் தம்பி அலங்கரிக்கக்கூடிய சூழலும் வரும் அவருடைய கடின உழைப்பினால். அதுக்காகத்தான் சொல்ல வந்தேன். இவ்வளவு வேலைப்பாடுகளுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து மனசு உடம்பு வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணும். நம்ம எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆஃபீஸு, நீதிமன்றம், திரும்ப ஆஃபீஸு, அப்படியே தூங்குறதுக்கு தான் வீட்டுக்கு போவான். இந்த விடுமுறை நாட்களில் எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயாக எங்கேயாச்சும் சுற்றுலா அதெல்லாம் போகணும் விரும்புவோம். ஆனால் போக முடியாது. ஆனால் அதை வந்து ஒரு கடமையாகவே தம்பி எடுத்து செய்கிறாரு. விடுமுறை நாட்களை வந்து அவர் மிகவும் பயனுள்ள வகையில் வெளிநாடுகள்லாம் போகிறது. அதுவும் தம்பி அவர் ஒரு பெரிய யானை பிரியர். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு யானை மேலே ஒரு காவல் உண்டு, யானையோட தான் அவரும் பயணமானார். சமீபத்தில் அவர் இலங்கை போன பையன் அந்த யானையை வந்து விடலை, துணைவியாரோட அந்த யானையோட மகிழ்ச்சியாக சுற்றுலா வந்து கழிச்சாரு. நம்ம இதையும் எதற்கு பதிவு செய்கிறேன்னா, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம இடையில நம்ம வந்து நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு சில இடங்களுக்கு, மனசுக்கு இனிமையான இயற்கையோட ரசிக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம எல்லாருமே செல்லணும். அதையும் நமக்கு ஒரு பாடமாக வந்து தம்பி எடுத்து கொடுத்துருக்காரு. அடுத்து வகுப்பு நாடகத்தான். தம்பி அவர்களுக்கு என்னுடைய நன்றியின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அற்புதமான முறையில் கற்றலை விட கற்பித்தலை சிறந்தது என்ற அடிப்படையில் நமது அன்பிற்குரிய MBA சங்க நிர்வாகிகள் தலைவர் MK சுரேசனனும், செக்ரட்டரி R வெங்கடேசனன் அவர்களும், ஜாயின்ட் செக்ரட்டரி ராவணன் அவர்களும், துணைத் தலைவர் நெல்லை மண்ணுக்கு சொந்தக்காரர் அண்ணன் பரேக் அவர்களுக்கும், பொருளாளர் ராஜா சாருக்கும், தேவி சரவணப்பிரியா மேடம் எல்லாருக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, சங்கத்திற்கு நமது தாமிரபரணி சட்ட அலுவலகத்தின் சார்பாக புத்தகங்கள் நான் எழுதின மனசெல்லாம் மாஞ்சோலை நூல் வந்து விடுமுறை காலம், பனிக்காலம், அதையும் தாண்டி நீங்க வந்திருக்கீங்க. அதுக்கே உங்களுக்கு கிரேட் சல்யூட். வருங்கால நீதித்துறை நடுவர்களே, வருங்கால அரசு வழக்கறிஞர்களே, நிச்சயமா நீங்க வந்து ஒரு நல்ல உயரிய நீதித்துறை வகுப்புல இதை கற்றுக்கொண்டு நேர்மையான அரசு வழக்கறிஞராகவும் நேர்மையான நீதித்துறை நடுவர்கள் நீதிபதிகளாகவும் நீங்கள் வரணும் அப்படிங்கிறதான் MBA-வினுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய வரவேற்புமா இருக்குது. 2 ஆக்ட் பார்க்குறோம். ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், பட்டியலின மற்றும் பழங்குடியினருடைய பாதுகாப்பு ஒடுக்கப்பட்டோர் சட்டம். இன்னொன்று வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட், பணியிடத்தில் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதிலிருந்து பாதுகாக்கும் சட்டம். இந்த 2ஐயும் எடுக்கிறோம். இந்த 2 ஆக்டையுமே தயவுசெய்து நீங்க வந்து வகுப்புக்கு போறதுக்கு முன்னமே என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, இதை வெறும் ஒரு மதிப்பெண்ணுக்காக எக்ஸாமுக்காக மட்டும் நீங்க பார்க்காம சமூக நீதிக்கான சட்டங்களா நீங்க மனதில் இருத்தி கொண்டு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான வழக்கான திருப்பரங்குன்றம் வழக்கில் மூத்த வழக்கறிஞர்கள் நீதிபதிட்டு ஒரு வாதத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. என்னன்னா, வாட் சாஸ் ஃபார் தி கூஸ் இஸ் சாஸ் ஃபார் தி ஜெண்டர். வாட் சாஸ் ஃபார் தி கூஸ் இஸ் சாஸ் ஃபார் தி ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. என்னன்னு பார்த்தா,
உனக்கு என்ன உரிமையோ அதுதான் அவனுக்கும். ஒரு ஆண் வாத்துக்கு என்ன உரிமையோ அதுதான் பெண் வாத்துக்கும். ஆக ஈக்குவல் பிஃபோர் லா, ஆர்டிகல் 14. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், பாகுபாடுகள் காட்டக்கூடாது, ஆர்டிகல் 15. ரைட் டு பர்சனல் லைஃப் இஸ் a fundamental right, ஆர்டிகல் 21. எல்லாத்துக்குமே அந்த வார்த்தைகள் வந்துடும். இந்த சட்டமும் அதுதான். தாழ்த்தப்பட்டோருக்கான சட்டம் அப்படின்னு நீங்க பாத்திர வேண்டாம், அது சமூக நீதிக்கான சட்டம். பெண்களுக்கான சட்டம்னு நீங்க பாத்திர வேண்டாம், அது சமூக நீதிக்கான ஹியூமன் டிக்னிட்டிக்கான சட்டம். ஆக இந்த ரெண்டு ஆக்டும் வந்து மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு வெப்பன். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது போல the education is a most powerful weapon அப்படின்னு சொல்லியிருப்பார். கல்விதான் மிகச்சிறந்த ஆயுதம்னு. இந்த ரெண்டு சட்டங்களையும் நாம அந்த வகையில பார்க்கணும்னு கேட்டுக்கொண்டு வகுப்புக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஆக்ட். இது வந்து 1989 ஆக்ட் வந்தது. ஆக்ட் வர்றதுக்கு முன்னமே வந்து அதுக்கு முன்னமே வந்து பிசிஆர் ஆக்டும் இருந்தது, உங்களுக்குலாம் தெரியும். அது வந்து ஒரு இன்ஆடிக்யூட் செக்ஷன்ஸா இருந்தது, ஒரு முழுமையடையாத ஒரு விஷயமா இருந்தது. அதன் காரணமாக தான் இந்த ஆக்ட் வந்து 30/1/1990 கேம் இன் டு ஃபோர்ஸ். 30/1/1990 SC/ST POA ஆக்ட் 1989. ரூல்ஸ் வந்து கேம் இன் டு ஃபோர்ஸ் 31/3/1995, 31/3/1995. ஸோ ஆக்ட் ரூல்ஸும் வந்துருச்சு. இந்த ஆக்ட்ல வந்து 2 அமெண்ட்மெண்ட் இருக்கு. ஒன்னு 2015 அமெண்ட்மெண்ட். ஆக்ட் வந்தது 1989, அது கேம் இன் டு ஃபோர்ஸ் 30/1/1990. ரூல்ஸ் வந்தது 1995 வித் எஃபெக்ட் ஃப்ரம் 31/3/1995. 2 அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. ஒன்னு 2015 அமெண்ட்மெண்ட், இன்னொன்னு 2018 அமெண்ட்மெண்ட். இந்த 15 அமெண்ட்மெண்ட் வந்து 26/1/2016 கேம் இன் டு ஃபோர்ஸ் வந்து 26/1/2016. நம்ம சொல்லும் போது அதை 15 அமெண்ட்மெண்ட் சொல்லுவோம். அப்புறம் 18 அமெண்ட்மெண்ட். இந்த 15 அமெண்ட்மெண்ட்ல நிறைய ப்ரொவிஷன்ஸ் உள்ள ஆட் பண்ணாங்க. என்ன கேட்டால் அதுக்கப்புறம் தான் SC/ST ஆக்டே முழுமையடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 18 அமெண்ட்மெண்ட்ல ஒரே ஒரு ப்ரொவிஷன் மட்டும் வந்தது. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பிரிவு, அதை நம்ம லேட்டரா பார்த்துடலாம். ஓகே, இந்த 15 அமெண்ட்மெண்ட்ல டெஃபினேஷன் காலத்துல நிறைய விஷயத்தை கொண்டு வந்துடுறாங்க. டெஃபினேஷன் அட்ராசிட்டி செக்ஷன் 2 வந்து டெஃபினேஷன். 2A வந்து அட்ராசிட்டினா என்ன? அட்ராசிட்டி என்பது பிரிவு 3 கூறப்பட்டுள்ள அனைத்து அஃபென்சஸும் குற்றங்களும் அட்ராசிட்டின்னு பொருந்தும். அந்த 3 நம்ம அடுத்து பார்த்துருவோம். அட்ராசிட்டி என்பது இட்ஸ் மீன் பனிஷபிள் அண்டர் செக்ஷன் 3. அப்புறம் கோடுனா என்னன்னா சிஆர்பிசின்னு கொடுத்துருக்காங்க, நவ் BNSS. அப்புறம் அமெண்ட்மெண்ட்ல வந்து 2BB. அந்த பிபி என்ன சொல்லுதுன்னா டிபெண்டன்ட்ங்கிறது யாரு அப்படின்னு சொல்லுது. அது ஸ்பௌஸா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், பிரதர்ஸா இருக்கலாம், சிஸ்டர்ஸா இருக்கலாம். அதுல ஒரு வேர்டு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டிபெண்டன்ட் அப்படின்னு ஒரு வேளை கொஸ்டின் வருதுன்னா ஹோலி ஆர் மெயின்லி டிபெண்டிங் தி விக்டிம். அந்த இறந்து போன நபரை முழுவதுமாக சார்ந்திருக்கிற ஒரு நபர் தான் டிபெண்டன்ட்ங்கிறாங்க, ஹோலி ஆர் மெயின்லி. அப்புறம் சோசியல் எக்கனாமிக் பாய்காட்னு ஒரு புது வார்த்தை இருக்கு. அது என்ன? அட்வொகேட் பாய்காட் இருக்கும், அது என்ன எக்கனாமிக்ஸ் பாய்காட் அப்படின்னா 2BC 2 சப்கிளாஸ் BC எக்கனாமிக் பாய்காட். ஒரு ஷெட்யூல் காஸ்ட் நபரை அவருக்கு ஒரு பணியை வழங்காமல் தடுப்பது, ஒரு கான்ட்ராக்சுவல் ஒர்க்கை வந்து அவருக்கு செய்ய விடாம தடுக்கிறது, அவருக்கு ஒரு எங்க முன்னேறிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வேலையவே கொடுக்காமல் ரெஃப்யூஸ் பண்றது, இப்படி பொருளாதார ரீதியாக அவனை மட்டப்படுத்துறோம்ல, தட் இஸ் கால்ட் எக்கனாமிக் பாய்காட். யோசிச்சு பார்க்குறோமா? ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு பாருங்களேன். நான் அவனை திட்டிடலாம், அடிச்சிடலாம், அவனை வேற வகையில சீர்குலைச்சிடலாம், ஆனா பொருளாதார வகையில அவனை அப்போ அப்படி ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதன் காரணமா இந்த இன்செக்ட் வந்திருக்குது. ஓகே, எக்கனாமிக் பாய்காட். அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ். இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸை வந்து நம்ம செப்பரேட்டா பார்த்துடலாம். பிகாஸ் ஃபாரஸ்ட் டொல்லஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்திருக்கு 2006. ஃபாரஸ்ட் டொல்லஸ்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும். 3 தலைமுறைகளாக ஒரு வனத்துறையில இருக்கிறவங்க குடியிருக்கிறவங்களுக்கு ஃபாரஸ்ட் டொல்லர்ஸ் வரும். 3 தலைமுறை. ஒரு தலைமுறை என்பது 25 வருஷம் அப்படின்னு அந்த ஆக்ட் சொல்லுது. ஸோ
இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஊர் மாஞ்சோலை எஸ்டேட்டு, எங்கள் அம்மா அப்பா நாங்கள் எல்லாருமே எங்கள் தொழிலாளிகளாக இருந்திருக்காங்க. நாங்கள் செக்ஷன் 2O ஆஃப் ஃபாரஸ்ட் டோலர்ஸ் ஆக்ட் அடிப்படையில் உரிமையை கேட்க முடியுமானா நாங்கள் கேட்க முடியாது. ஏன்னா 75 வருடங்கள் நாங்கள் அங்கே இருந்ததுக்கான ஆதாரங்களை காட்டியிருக்கணும். வரியோ ரசீதோ ஆதாரோ ஆவணங்கள் காட்டியிருக்கணும். அப்படி எங்களால் காட்ட முடியாத பட்சத்தில் we are not comes under the purview of section 2O ஃபாரஸ்ட் டோலர்ஸ். அதை அப்போ இங்கே ஃபாரஸ்ட் டொல்லர்ஸ் அந்த ஆக்ட் என்னவோ அது அப்படியே பொருந்தும் அப்படின்னு டெஃபினேஷனில் கிளாஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஒரு இன்ஹியூமனான ஒரு விஷயம், மனித கழிவுகளை மனிதனே அல்றது. அது சம்பந்தமாக வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆக்ட் வந்துடுது, மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆக்ட். அந்த ஆக்டை நோட் பண்ணிக்கோங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் and their rehabilitation act 2013. Prohibition of employment as manual scavengers and their rehabilitation act. அதில் ஒரு 2 ஜட்ஜ்மெண்ட் பார்த்துக்கலாம். ஒன்று வந்து கரம்சாய் அந்தோலன். கரம்சாய் அந்தோலன் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் பண்ணும்போது அந்த விஷவாயு தாக்கி செப்டிக் டேங்க் மற்ற விஷயங்களெல்லாம் அவங்க வந்து கிளீன் பண்ணும்போது விஷவாயு தாங்கி இறந்து போனால் அவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கைட்லைன் சுப்ரீம் கோர்ட் சொன்னது தான் கரம்சாய் அந்தோலன் கேஸ். நான் வந்து என்னென்ன செக்ஷன் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம் அதை தலைவர் சார்ட்டையும் சங்கத்திலையும் பொருளாளர் சார்ட்டையும் கொடுத்துருவோம். நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம். கரம்சாய் அந்தோலன். அந்த கரம்சாய் அந்தோலனுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக டாக்டர் பல்ராம்னு ஒரு கேஸ் இருக்கு. பல்ராம நீங்க மறந்துடவே கூடாது. மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸுக்கு இன்னும் ஸ்ட்ரிக்டா எப்படி SCST ஆக்டுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்களோ அதே போல மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ்க்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்து 30 lakhs என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் இறந்து போனாங்கன்னா 30 லட்ச ரூபாய். ஆக நீங்க உங்களுடைய கிராமங்கள்ல இருந்தோ உங்க பகுதியில் யாரோ ஒருத்தங்க அப்படி தவறும் போது ஐயோ இறந்துட்டாங்களோ அதுக்கு என்ன அஃபென்ஸ், நெக்லிஜென்ஸ் அஃபென்ஸ் போல அப்படின்னு மட்டும் இருந்துடாம ஒரு விஜிலண்டான அறிவார்ந்த வழக்கறிஞரா நீங்க செயல்பட்டு இல்லங்க கரம்சாய் அந்தோலன் கேஸ் இருக்கு, அது இப்போ ரீசெண்டா டாக்டர் பல்ராம் கேஸும் இருக்கு, அதன் அடிப்படையில் 30 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இழப்பீடு வாங்கி கொடுக்கலாம். மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சு உங்களுக்கு அதை நீங்க வந்து டிஸ்சார்ஜ் ஒரு டியூட்டியாகவும் இருக்கும், லீகலா உங்களுடைய சேவையும் இருக்கும், மனதளவில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியா இருக்கும் அந்த மக்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கறதுனால. இதுதான் வந்து செக்ஷன் 2BFல சொல்றாங்க மேனுவல் ஸ்கேவெஞ்சர். அப்புறம் பப்ளிக் சர்வெண்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான, இது மேபி கொஸ்டின்ஸ்ல வரலாம்னு நினைக்கிறேன். பப்ளிக் சர்வெண்ட் 2BG சப்கிளாஸ் BG. பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக் சர்வெண்ட்னா யாரு? 2BG பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக் சர்வெண்ட்னாலே நம்ம எங்க போயிருவோம்? யாரெல்லாம் அரசு ஊழியர் இந்த குற்றங்கள் செஞ்சிருக்காங்களோ அது செக்ஷன் 3ல இருக்கும். நார்மல் பர்சன் பண்ணாங்கன்னா 6 மாசத்துல இருந்து தான் தண்டனை. பட் பப்ளிக் சர்வெண்ட் செஞ்சாங்கன்னா இந்த SCST ஆக்ட்ல மினிமம் சென்டென்ஸே 1 இயர்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த பப்ளிக் சர்வெண்ட்னா யாருன்னு சூப்பரா ஒரு டெஃபினேஷன் இதுல கொடுத்திருக்காங்க. நாட் ஓன்லி a person of government servant comes under the purview of IPC section 21. இப்போ BNS சொல்லுங்களேன். IPCல வந்து செக்ஷன் 21, இப்போ BNSல என்னவா இருக்கு? 2 சப்கிளாஸ் 28 இருக்கு. அந்த பட்டியலில் வரக்கூடியவங்க மட்டும் கிடையாது, டீம்டு பப்ளிக் சர்வெண்ட்னு ஒரு வார்த்தை சேர்த்துருந்தாங்க. அரசு துறையா இருக்கலாம், ஒரு கான்ட்ராக்சுவலா இருக்கலாம், டீம்டு யூனிவர்சிட்டியா இருக்கலாம், அவங்களும் அரசு ஊழியருங்கிற பதத்தில் வந்துருவாங்க அப்படின்னு இந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டீம்டுங்கிற வார்த்தை டு பி நோட்டட். அப்புறம் சோசியல் பாய்காட். இப்போ எக்கனாமிக் பாய்காட் பார்த்தோம், ரொம்ப கொடுமை. அதை விட சோசியல் பாய்காட் அதை விட கொடுமை. எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணி வைக்கிறது, கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற கங்காரு கோட்டை ஒதுக்கி வைக்கிறது, அவங்கள அதுல 2 வார்த்தை இருக்கு. சோசியல் பாய்காட்ல 2EB சோசியல் பாய்காட் ரெஃப்யூசல், அப்ஸ்டெயின், ஐசோலேட். ரெஃப்யூசல் மறுத்தாலோ தடுத்தாலோ தனிமைப்படுத்தினாலோ, ரெஃப்யூசல், அப்ஸ்டெயின், ஐசோலேட் இந்த 3 பண்ணும் பொழுது ஷெட்யூல் காஸ்ட் அல்லாத நபர்கள் ஷெட்யூல் காஸ்ட் பர்சனை பண்ணும்போது, திரும்ப சொல்லவா, சோசியல் பாய்காட்டுங்கிறது ஒரு SC கம்யூனிட்டி ஒருத்தரை மாற்று சமுதாயத்தினர் ரெஃப்யூசல், அப்ஸ்டெயின், ஐசோலேட் இந்த 3 பண்ணும் பொழுது சமூகத்தில் இருந்து. அப்புறம் விக்டிம். விக்டிம்னா யாரு அப்படின்னு வரும்போது EC 2EC
விக்டிம் பிசிக்கலி, மென்டலி, சைக்காலஜிக்கலி, எமோஷனலி, மானிட்டரிலி ஒருத்தங்களை ஹார்ம் பண்ணோம்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர் தான் விக்டிம். பிசிக்கலி, மென்டலி, அது பெரிய செக்ஷனா இருக்கும், 10-15 வரையும் இருக்கும். நீங்க படிச்சீங்கன்னா என்னடா அப்படின்னு உள்ள போக முடியாது. இந்த ஒரு கிஸ்ட் ஆஃப் இதை மட்டும் வச்சுக்கோங்க. பிசிக்கலி, மென்டலி, சைக்காலஜி, உள ரீதியாக, உள்ள ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, பொருளாதார ரீதியாக அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் விக்டிம் என்று கருதுவாங்க. இனி ஒன்று, அந்த விக்டிம்ல யார் வந்துருவாங்கன்னா இறந்து போன நபர்களுடைய ரிலேட்டிவும் வந்துருவாங்க, லீகல் கேரும் வந்துருவாங்க. ஓகே, அந்த விக்டிமுக்கு பக்கத்திலே வச்சுக்கோங்க. அங்க பிஎன்எஸ்ல என்ன சொல்றாங்கன்னா 214 விக்டிம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் வந்து 214 பிஎன்எஸ். ஓகேவா? டெஃபினேஷன் ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா அதுல? செக்ஷன் 2ல உள்ள டெஃபினேஷன்ல. ஓகே, டன். செக்ஷன் 3 போயிடலாம், அஃபென்சஸ் போயிடலாம். அஃபென்சஸ் வந்து மொத்தம் 47 அஃபென்ஸ் இருக்கு. இந்த செக்ஷன் 3லயே 47 அஃபென்ஸ் இருக்கு. ஐயோ 47 என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையிலே அசோசியேஷனுடைய பொறுப்பாளர்களுக்கு நானும் மை சின்சியர் கிராட்டிடியூட் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதை எப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரலான்னு இதன் மூலமா தான் நானுமே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணி மனசுக்குள்ள இருத்திக்கலாம் அப்படின்னு. 47 நான் ஒரு 9ஆ பிரிச்சிருக்கோம். அது உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறேன். நம்பர் 1, இப்போ எழுதும்போது (3) அப்புறம் ஏபிசின்னு வரும் போகுது, இசட் வரைக்கும் வரப்போகுது. ஓகேவா? ஏபிசி இந்த 3 என்னன்னா அப்னாக்சியஸ், OBNOXIOUS அப்னாக்சியஸ் சப்ஸ்டான்சஸ், OBNOXIOUS அருவருக்கத்தக்க அப்படின்னு எழுதிக்கங்க. ஏபிசி 3ஐயுமே எப்படி பார்த்துடலாம்னா, அருவருக்கத்தக்க ஒரு மலத்தையோ, ஒரு யூரினையோ, ஒரு கழிவு பொருட்களையோ ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ஒருத்தருடைய வாயில் திணிப்பது, அவரை வந்து கட்டாயமாக சாப்பிட வைப்பது. இதுதான் 31A. 31B ஒரு ஷெட்யூல் காஸ்டனுடைய ஏரியால அதை போய் டம்ப் பண்றது, போய் போடுறது. 31C அது அவனுடைய எல்கைக்குள்ளேயே கொண்டு வந்து போடுறது. ஸோ 31ABC. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த 31Aக்கு திருச்சி மாவட்டம் லால்குடியில திண்ணியம்ங்கிற கிராமம், திருச்சி லால்குடி திண்ணியம். அதுல ஒருத்தருடைய எப்படி நீ எங்களையே ஏத்து பேசலாமா, நான் வந்து பணம் கொடுத்துருக்கோம், அதுக்கு எதிராக நீ என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட்லயே கொடுப்பியான்னு சொல்லிட்டு மனித மலத்தை எடுத்து அவன் வாய்க்குள்ள கட்டாயமா கம்பல் பண்ணி சாப்பிட வச்சாங்க. அது ஒரு பெரிய சென்சிட்டிவான மேட்டரா இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டம்ப் பண்றது, ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய இடத்துல ஒரு கழிவு பொருளை போய் போடுறது, இன்னைக்கும் பெண்டிங்ல இருக்கிற வேங்கை வயல் கேஸ். அந்த ஒரு பெரிய நீர்த்தேக்க தொட்டி, அந்த தொட்டியில என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 2 ஓகேவா? ஸோ 31ABC பார்த்துடலாம். நான் அஃபென்ஸை மட்டும் வேகமா போயிடுறேன், ஏன்னா லா என்ன சொல்லுது, ஆக்ட் என்ன சொல்லுது, ஜட்மெண்ட் என்ன இருக்குங்கிறத நம்ம விரிவா பார்த்துடலாம். பட் இந்த அஃபென்ஸுக்குள்ள நீங்க போகும்போது தான் இதுல கொஸ்டின்ஸ்ல இருக்குமா இல்லையான்னு எனக்கும் தெரியல. அது இதுலயே எழுதிக்கிட்டு இருக்கிற மூத்த இந்த முறை கட்டாயமா ஜெயிக்க போகிற சகோதரி தேவி அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா எனக்கு இந்த அஃபென்சஸ் கட்டாயமா நம்ம சொன்னோம்னா தான் ஒரு டீப்லி ரூட்டடுக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். எங்க அப்பா எனக்கு ஒரு தடவை சொல்லுவாங்க, நீ லா இன்டு லா அப்படிம்பாங்க. எப்படின்னா டிகிரி முடிச்சுட்டு நீங்க இங்க வந்திருக்கீங்க, பேசிக்கா இருந்து வருவாங்க. எங்க சீனியர் லஜபதி ராய் சார் சொல்லுவாங்க, லோயர் கோர்ட்டினுடைய பிராக்டிஸ்ல இருந்து வரணும்பா, ஏன்னா நாங்க வந்து நுனிப்புள் மேயிறோம், ஃபண்டமெண்டல்ல இருந்து வரணும் அப்படின்னு தான் பிராக்டிசிங் லாயர்ஸை சொல்லுவாங்க. அது நான் நண்பர் கருப்சாமி பாண்டியனுடைய நான் வேகமா பார்ப்பேன். அவர் ஜெகதீஷ் பாண்டியன் அவங்களுடைய கோர்ட்டினுடைய பிராக்டிஸ் வேறையா இருக்கும், எங்க சீனியர் லஜா சாரோட இருக்கும். என்னப்போ வந்து ஹைகோர்ட்டை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுடையது குறைவா இருக்கும். அது அந்த வித்தியாசம் இருக்கும். அதன் காரணமாக தான் நான் நேர லா டிக்டம்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த அஃபென்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அப்பதான் இந்த ஆக்டினுடைய வீரியம் தெரியும். இதனுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, நாட் ஓன்லி தட், நீங்க ஏபிபியாவோ நீதிபதியாவோ
வருங்காலத்தில் ஆகும்போது இந்த ஆக்ட் இவ்வளவு இருக்குடா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இது வந்து சோசியல் ரிஃபார்மிஸ்ட், ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ட், இதை வந்து ஒரு புரட்சிகரமா சமூக நீதியை கொண்டு வரணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இருக்கணும். அதுக்காக தான். ஓகே, அது வந்து டிஇ. அடுத்தது வந்து 3(1) சப்கிளாஸ் டிஇ. அந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்துடலாம். அது ஹியூமன் டிக்னிட்டியை டச் பண்ணா அந்த அஃபென்ஸ் வரும். டியும் இயும் இசட் வரைக்கும் இருக்கு. டிஇ ஹியூமன் டிக்னிட்டி என்ன தெரியுமா? கார்லண்ட் வித் ஃபுட்வேர், ஃபோர்சிபிள் டான்சூரிங், கம்பல் பண்ணி மொட்டை போடுறது, கரும்புலி செம்புலி குத்துறது, செருப்பு மாலை அணிவிக்கிறது. இதை பண்ணும்போது இது ஹியூமன் டிக்னிட்டி டிஇ இந்த அஃபென்ஸ் வந்து வருது. அப்புறம் எஃப் அண்ட் ஜி லேண்ட் ஆக்குபைன்னு போட்டுக்கோங்க. எஃப்பும் ஜியும் லேண்ட் ஆக்குபை. ஷெட்யூல் காஸ்ட் ஒருத்தருடைய நிலத்தை ராங்லி ஆக்குபை ஆர் கல்டிவேட் பண்ணோம்னா, இல்ல ஜியில வந்து ராங்ஃபுல்லி டிஸ்போசஸ், அவன் அந்த இடத்துல இருந்து வெளியேற்றிட்டு ஒரு அப்பர் கம்யூனிட்டி வந்து அந்த இடத்துல இருக்கிறது. இது லேண்ட் ஆக்குபை. ஸோ ஹியூமன் டிக்னிட்டி டிஇ, லேண்ட் ஆக்குபை எஃப்ஜி. அந்த லேண்ட் ஆக்குபைக்கு இப்போ நாங்கள் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அம்மாட்ட ஒரு வழக்கு நம்ம ஆஃபீஸில் தாக்கல் பண்ணியிருந்தோம். அண்ணன் தம்பி அதுலேயே ஷெட்யூல் காஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் வரும்போது அப்போ 2G வருமே நிகாஸ், இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ஒன்லி ஒன் சப்மிஷன். இந்த கேஸில் வந்து ராங்லி டிஸ்போஷன் ஃப்ரம் தி ஷெட்யூல் SC/ST மெம்பர்ஸ் அங்கேருந்து அனுப்பணும்னு தான் இருக்குது. இந்த கேஸில் ப்ராப்பர்ட்டியே என்னோடது. நான் தான் என் இடத்துக்கு உள்ள போய் கேட்குறேன். என் தம்பி கிட்ட ரொம்ப நாளாக கொடுத்து வச்சிருந்த இடத்த கேட்டேன். இப்போ ஃபால்ஸா ஒரு கேஸ் போட்டிருக்காருன்னு சொல்லி அதை கிளாரிஃபை பண்ணி அந்த கேஸில் நாங்கள் ஆர்டர் வாங்கியிருந்தோம். ஓகே, அப்புறம் வந்து HIJK H2K கம்பலிங் டு லேபர், வேலையை வந்து செய்யுங்கன்னு சொல்லி கம்பல் பண்றது. HIJK பிச்சை எடுக்க வைத்தல், இறந்து போன சடலங்களையோ அல்லது அனிமல் கார்கஸ் விலங்குகளுடைய உடல்களையோ எடுக்க சொல்றது. மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அங்க பார்த்தோம்ல, எங்க டெஃபினேஷன்ல வந்து 2BFல பார்த்தோம்ல, அதுதான் இங்க HIJKல இருக்கு. கம்பல் பண்றது, வேலையை செய்ய சொல்லி கம்பல் பண்றது. ஓகேவா? அப்புறம் LMNO L2O எலெக்ஷன் டிஸ்பியூட். நீ இவனுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஓட்டு போட வைக்கிறது, நீ இவனுக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு ஷெட்யூல் காஸ்ட வந்து சொல்றது. நாட் டு ஓட், நாட் டு ஃபைல் நாமினேஷன், நீ பஞ்சாயத்து தலைவருக்கே நிக்க கூடாது, அப்படியே நின்னாலும் சேர்ல உட்காரக்கூடாது. இதுதான் LMNO. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பக்கத்துல மேலூர், பக்கத்துல மேல உளவு, இங்க இருந்து அப்படி நடந்து போனா போயிடலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு மேசகர் நடந்தது, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை லீகலோட நம்ம பொருத்தி பார்த்துருவோம். 1996 மேல உளவுல முருகேசன் ஒருத்தர் ரிசர்வ் தொகுதி. அந்த ரிசர்வ் தொகுதி என்பது உங்களுக்கு தெரியும், பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்படுற ஒரு தொகுதி. அதுக்கு முன்னமே ஒரு விஷயம் வந்து இதை சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அது ரிசர்வ் தொகுதி. முருகேசன் வந்து 1996 வந்து எலெக்ஷன்ல போட்டி போடுறாங்க, 97 ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு பஞ்சாயத்து தலைவராக அப்படி கால் எடுத்து வைக்காருல, அப்படி ஷெட்யூல் காஸ்ட் ஒருத்தர் தலைவராக வைக்க முடியாது, வைக்க கூடாதுன்னு அவர் காலை வெட்டியிருந்தாங்க, அடுத்து தலையை வெட்டியிருந்தாங்க. அந்த அவரோடு சேர்ந்து படுகொலை செய்யப்பட்ட 18 குற்றவாளிகளுக்கு மேல வந்து கைது பண்ணப்படுறாங்க. அவங்க வந்து லோயர் கோர்ட்ல கன்விக்ஷன் ஆகுறாங்க, ஹைகோர்ட்லையும் கன்ஃபார்ம் பண்ணுது, சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ கன்ஃபார்ம் பண்ணுது மேல உளவு முருகேசன் கேஸ. சமீபத்தில் எம்ஜிஆர் பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க, விடுவிச்சிடுறாங்க. அதுக்கு ஒரு கவர்மெண்ட் செப்பரேட்டா ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுது. எப்படி அறிஞர் அண்ணா பிறந்த நாள், எம்ஜிஆர் பிறந்த நாள் கூடுறாங்கல்ல, அப்படி விடுறாங்க. விடும்போது ஒரு புரட்சியாளர் இங்க இருக்காரு, ரத்தினம் சார், ஒரு மூத்த வழக்கறிஞர். அந்த ரத்தினம் சார், நீங்க பி ரத்தினம் ஸ்டேட்னு ஒரு கேஸை பாத்துருங்க. ஒரு ரைட் டு டிக்னிட்டியை பத்தியெல்லாம் அவர் கொண்டு போயிருப்பாரு சுப்ரீம் கோர்ட்ல. ரத்தினம் சார் என்ன பண்றாங்க, ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடே ஜட்ஜிட்ட வந்து MS ரமேஷ் ஜட்ஜிட்ட அதை முறையிட்டு, இது எப்படிங்க நியாயம், இவங்க உள்ளுக்குள்ள வந்துட்டாங்கன்னா திரும்பியும் பிரச்சனை வரும், உடனே வேற மாவட்டத்தில் அவங்க தங்கி இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க. பிகாஸ் கவர்மெண்ட் ஆல்ரெடி ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஜிஓவை சேலஞ்ச் பண்ணாங்க. அதுல நண்பர்கள் கருப்சாமி பாண்டியன், ஜெகதீஷ் பாண்டியன்லாம் அப்பியர் ஆயிருந்தாங்க. அந்த வழக்கில் வந்து இங்க வரும்பொழுது ஜிஓ வந்து ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன், இப்ப இருக்கிற அட்மின் ஜட்ஜ் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க அந்த ஜிஓவை. இதுதான் மேல உளவனுடைய ஒரு மேசகருடையது. அல்டிமேட்டா அதனுடைய செக்ஷன் என்னன்னா,
இந்த எலெக்ஷன் வந்துருது. LMNO, பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டார்மங்கலம், கொட்டக்காட்சியந்தல், இந்த 4மே மதுரைக்குள்ள தான் இருக்கு. 4 இடத்துலையுமே SC பஞ்சாயத்து தலைவராக ஜெயிக்க முடியல. அதையெல்லாம் தடுக்கும் விதமாக தான் இந்த செக்ஷன் வந்திருக்கு. நந்தன் அப்படின்னு ஒரு படம் பாருங்க, இயக்குனர் நடிகர் சசிகுமார் எடுத்தது. அப்படியே இதை தத்ரூபமா இப்ப ரீசெண்டா எடுத்திருப்பாரு, OTTல இருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து PQ. எல்லாமே நான் சொல்றது 31 PQ, 31 LMN, சரியா? PQ. அந்த PQ வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட். ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட SC மேல இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்து அவனுக்கு பனிஷ்மெண்ட வாங்கி கொடுத்தாலோ, அவனை அதன் மூலமாக வந்து ஒரு ஆபத்தை விளைவித்தாலோ இது குற்றம். அப்புறம் RS, இதுதான் நம்ம ரொட்டீனா நடக்கும். 3110 SC/ST ஆக்ட்னு சொன்னால அந்த 3110 இப்ப இல்ல. அதுதான் இந்த அமெண்ட்மெண்டா வந்திருக்கு. 2015 அமெண்ட்மெண்டா 3110 SC/ST ஆக்ட் சாதியை சொல்லி திட்டுறது, அது அப்படியே இங்க இன்செர்ட்டடா வந்திருக்கு. 31R 31S. R என்ன சொல்லுதுன்னா இன்டென்ஷனலி இன்சல்ட். இந்த கம்யூனிட்டின்னு வேண்டுமென்றே அவனை தெரிஞ்சுக்கிட்டே திட்டுறது இன்டென்ஷனலி இன்சல்ட். இந்த வார்த்தையை குறிச்சுக்கோங்க. இன்டென்ஷனலி இன்சல்ட் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் அதை காஸ் பண்ணதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்புறம் அபியூஸ் பண்றது. இதுல பப்ளிக் வியூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஜூனியர் கண்ணகி அம்மா வந்து நான் ஒரு சாதியை சொல்லி திட்டுறேன். அது பப்ளிக் வியூ, பப்ளிக் பிளேஸ். ஆனா அங்க 4-5 பேர் இருந்திருக்கணும், பொதுவான நபர்கள். அவங்க முன்னிலையில நான் திட்டி அதன் மூலமா அவங்க வந்து வேதனை அடைஞ்சிருக்கணும். இன்டென்ஷனலி இன்சல்ட் இருந்தா வரும்னு சொல்லிதான் ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க. பப்ளிக் பிளேஸ் கிடையாது, பப்ளிக் வியூ, பொதுமக்களுடைய பார்வையில் அது நடந்திருக்கணும். அதுதான் 31RS. அதுக்கு நான் 2 ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருந்தேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? ஒன்னு 2025, நான் வந்து இது எல்லாமே அப்படியே ஷார்ட்டா கொடுத்துருவேன், நீங்க வாங்கிக்கோங்க. 2025 1 MWN கிரிமினல் 518, கருப்புடையார் ஜஸ்டிஸ் கவாய் அவருடைய ஜட்ஜ்மெண்ட். நோட் பண்ணிட்டீங்களா? 2 ஹிதேஷ் வர்மா, HITESH, ஹிதேஷ் வர்மா வெர்சஸ் உத்தரகாண்ட். 2023 3 MWN கிரிமினல் SC. ஸ்வரன் சிங், SWARAN, ஸ்வரன் சிங். 2008 8 SEC 435. 4th one ரமேஷ் சந்திர வைஷ்யா, VAISHYA, வைஷ்யா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் UP. 2023 SEC ஆன்லைன் 668. இது எல்லாமே பப்ளிக் வியூல நடந்திருக்கணும், இல்லைன்னா நீதிமன்றம் குவாஷ் பண்ணலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் குவாஷ் பண்ண வழக்குகள். ஓகேவா? அடுத்து எங்க போயிடலாம்னா U and V. அவங்களுடைய ப்ரமோட் ஃபீலிங் என்மிட்டி, அவங்களுக்கு வந்து அதை உருவாக்குறதோ இல்ல ஒரு இறந்து போன நபருக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதோ ஷெட்யூல் காஸ்ட்ல ஒருத்தருக்கு, அது UV. W 31W நீங்க சூப்பரா வச்சுக்கலாம். விமன் வந்து ஷெட்யூல் காஸ்ட் விமனுக்கு எதிரான குற்றங்கள். அதுல 2 இருக்கு. இன்டென்ஷனலி டச் வேட்ஸ் கெஸ்டர். இன்டென்ஷனலா அந்த விமனை சாதிய நோக்கத்தோட டச் பண்ணாலும் சரி, வார்த்தை உபயோகத்தில் பண்ணினாலே அது குற்றம்னு வந்துருது. டபிள்யூல சப்கிளாஸ் 1 and 2. அதை அப்படியே அங்க பொருத்தி பார்த்திக்கங்க. ஐபிசிக்கு வந்து 509 375, பிஎன்எஸ்ல வந்து 63. கன்சென்ட் இருக்குதா இல்லையா, கன்சென்டோட தான் பண்ணினாரா அந்த பொண்ணுட்ட அப்படிங்கிறதுக்கு தான் 375 and 63 பிஎன்எஸ். இன்னொன்று அதுல இருக்கு செக்ஷுவல் ஹிஸ்டரிங்கிற வார்த்தை, நோட் பண்ணிக்கலாம் அந்த விமன்லயே அந்த டபிள்யூலயே. ஓகே, அவளே வந்து அவங்க மேல ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்க, செக்ஷுவல் ஹிஸ்டரியே இருக்க, அப்போ அது வந்து அஃபென்ஸ்ல வந்திருக்காதுல்ல அப்படிங்கிறது கிடையாது. இந்த இடத்துல இந்த அஃபென்ஸ்ல பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எவிடன்ஸ் 53A, பிஎஸ்ஏல 48. செக்ஷுவல் ஹிஸ்டரி இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு, அது நம்ப தகுந்ததா அப்படின்னு விசாரிக்கும் போது இது வருது. ஓகேவா? அப்புறம் எக்ஸ் வந்து வாட்டர், ஏற்கனவே பார்த்தோம், வேங்கை வயலை குறிச்சுக்கலாம்.
Y Z ZA Y Z ZA அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து டினைன்னு போட்டுக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டினை. பொது பாதையில் நடக்க விடாமல் இருக்கிறது, பொது கோயிலில் உள்ள அலோவ் பண்ணாமல் இருக்கிறது, பொது ஆற்றுல வந்து குளிக்க விடாமல் தடுக்கிறது, இது எல்லாமே அதில் வந்துடும். திருநெல்வேலியில் நீ என்னடா அந்த ஆட்கள் எப்படா இந்த தாமிரபரணி ஆற்றுல வந்து குளிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் மாணவர்களை அடிச்சிருந்தாங்க. அது ஒரு பெரிய கலவரமாகவே வந்துருச்சு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு கேஸ் வச்சுக்கோங்க. செல்வராஜ் வெர்சஸ் ஸ்டேட். செல்வராஜ் WP நம்பர் 1697 ஆஃப் 2025, டேட்டட் 17/2/2025. செல்வராஜ் WP நம்பர் 1697 ஆஃப் 25, டேட்டட் 17/2/2025. வெரி ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் பாஸ்ட் பை ஜஸ்டிஸ் MS ரமேஷ். அதில் என்னுடைய கூட பிறந்த அண்ணன் ராபர்ட் சந்திரகுமார் வழக்கறிஞரும் அவங்க சீனியர் பிரபுராஜதுரை சாரும் வாதாடி இருப்பாங்க. கேஸ் என்ன தெரியுமா? அதில் வந்து புதுக்கோட்டையில் நாடியம்மன் ஒரு டெம்பிள், அந்த டெம்பிளில் வந்து ஒரு இன்விடேஷன் அடிக்கிறாங்க. அந்த இன்விடேஷனில் சோ கம்யூனிட்டி ஊரார் எல்லாமே அழைப்பு இருக்கு. ஷெட்யூல் கேஸ்ட்ங்கிற ஒரு இடத்துல மட்டும் காலத்தில் மட்டும் ஊரார் அப்படின்னு போட்டுறாங்க. அழைப்புதல்ல ஃபுல்லாக எல்லா கம்யூனிட்டி பேரும் இருக்கு. ஆனா ஆதி திராவிடருங்கிற இடத்துக்கு மட்டும் பதிலாக ஊரார் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு மேண்டமஸ் ஃபைல் பண்றாங்க. பிரபுராஜதுரை சாரும் ராபர்ட் சாரும் ஃபைல் பண்ணி அந்த ஊராருங்கிற இடத்துல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஆதி திராவிடர்னு பிளேஸ் பண்ணணும். இது வந்து நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண 3(1) YZZA வருது அப்படின்னு கொண்டு போறாங்க. அப்போ அந்த டிவிஷன் பெஞ்ச் வந்து ரொம்ப அற்புதமா மார்க்கண்டேய கட்ஜு போட்ட அந்த கண்டதேவி சிவகங்கையில் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த கண்டதேவி அதையும் குறிச்சுக்கோங்க. 2005 3 லா வீக்லி 140 அந்த தேரில் இருக்கிற இஷ்யூ அது உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோங்க. அதையெல்லாம் ரிலே பண்ணி ஊரார் அப்படிங்கிற பேர் வந்து வேணும்னு மனுதாரர்கள் கேட்குறாங்க. ஆர்டிகல் 14 இருக்கு, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, அதனால இந்த அழைப்புதல எந்த கம்யூனிட்டி பேரும் வேண்டாண்டா அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டுருது டிவிஷன் பெஞ்ச். செல்வராஜ் வெர்சஸ் ஸ்டேட். டாக்டர் கே கிருஷ்ணசாமி வெர்சஸ் ஸ்டேட். ஜட்ஜு வந்து கட்ஜு அதை ரிலே பண்றாரு இங்க ஜஸ்டிஸ் MS ரமேஷ் சொல்லுறாரு. அதை நமக்கு இங்க ஏற்கனவே நீதியரசராக இருந்த ஜஸ்டிஸ் நாகமுத்து சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டு போய் பெட்டிஷனர்ஸே என்ன கேட்கிறாங்க, ஊராருங்கிற இடத்துல ஆதிதிராவிட வெல்ஃபேர் மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா ஜட்ஜு வந்து எந்த கம்யூனிட்டியுமே வேண்டான்ட்டாங்க. ஸோ அங்கே அந்த ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லாவையே நானும் எடுக்கிறேன்னு அவர் அங்கே லீகலாக ஃபைட் பண்ணி எல்லா கம்யூனிட்டி பேரையும் சேர்க்கலாம்னு சொல்லி ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அதுதான் இந்த செல்வராஜ் கேஸனுடைய இது. அப்படியே அதை 3(1) YZZAக்கு நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டினைன்னு சொன்னேன்ல, அந்த ZAலயே கேபிட்டல் A to E வரைக்கும் இருக்கு. ஒரு கோயிலுக்குள்ள நுழைய அனுமதி மறுத்தாலோ, ஹாஸ்பிட்டல்ல அனுமதி மறுத்தாலோ, பிரைமரி ஹெல்த் சென்டர்ல அனுமதி மறுத்தாலோ, இல்ல பிராக்டிசிங் எனி ப்ரொஃபஷன் இந்த தொழிலை நீ செய்யக்கூடாதுன்னு மறுத்தாலோ இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்துடும். ஓகேவா? அதற்கப்புறம் 3(1) ZC வரைக்கும் பார்த்துட்டோம். 3(1)(2) இப்ப கேபிட்டல் 2 3(1)(2 அதுல வந்து 1 to 7 வரைக்கும் மட்டும் இருக்கு. ஒரு 7 பிரிவுகள் மட்டும் இருக்கு. அந்த 7 நம்ம எப்படி வந்து அமால்கமேட் பண்ணலாம்னா 1 to 3 2 சப்கிளாஸ் 1 and 2 ஃபேப்ரிகேட் அல்லது ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுத்து ஒருத்தரை தண்டனைக்குள்ளாக்குவது. அது லைஃப் சென்டென்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அவருக்கு டெத் வரைக்கும் கொடுக்கலாம். அதுவே 2ல வந்து ஒரு ஃபேப்ரிகேட் எவிடன்ஸ் கொடுத்து அவருக்கு 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கறதா இருந்ததுன்னா அந்த நபருக்கு அது ஃபால்ஸ் எவிடன்ஸ் தான் தெரிஞ்சிருந்தா அந்த ஆதிக்க சாதியினருக்கு 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். அப்புறம் 3(4) இது வந்து ப்ராப்பர்ட்டி. ஏற்கனவே நம்ம அங்க ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, லேண்ட் ஆக்குபை F-ம் G-யும் அதை அப்படியே இங்க பொருத்திக்கலாம். இது எல்லாமே ஒரு பப்ளிக் சர்வெண்ட் செஞ்சிருந்தா, மற்றவங்க செஞ்சிருந்தாங்கன்னா not less than 6 months which may be extended to 5 years. குறைஞ்சது 6 மாசமும் மேக்சிமம் 7 வருஷமும் கொடுக்கலாம். ஆனா இதையே ஒரு பப்ளிக் சர்வெண்ட் பண்ணியிருந்தாருன்னா குறைஞ்சது 1 வருஷம் மேக்சிமம் 5 வருஷம். இந்த பப்ளிக் சர்வெண்ட் யாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டீம்டு பர்சனும் பப்ளிக் சர்வெண்ட். அந்த இடத்துல நோட் பண்ணிக்கங்க. 1BG
1 subclass BG. ஓகே, இதாம்மா அஃபென்சஸ். ஓகே, அப்போ செக்ஷன் 4 போயிடலாம். செக்ஷன் 4 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டிஸ். ஒரு அரசு பணியாளர் அவருடைய பணியை செய்யாமல் இருந்ததால அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் கேஸ், இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க தெரியுமா? பெயர் சொல்லுங்களேன். வெரி குட், செம்மல். அந்த செம்மல் அவர்கிட்ட ஒரு வழக்கு வருது. அந்த வழக்குல அவர் என்ன உத்தரவு போடுறாங்க அப்படின்னா, ஒரு ஷெட்யூல் காஸ்ட் வழக்குல ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. உத்தரவு போட்டும் அந்த டிஎஸ்பி நடவடிக்கை எடுக்கலன்னே அந்த டிஎஸ்பியை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த செக்ஷன் 4ஐயும் 10ஐயும் பயன்படுத்தி அவர் ஒரு ஆர்டர் போடுறாரு. அதை எடுத்து ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் சட்ட ஹைகோர்ட்ல போகுது. ஹைகோர்ட்ல அந்த நிறைய ஃப்ளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை செட்டிசைட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செக்ஷன் வந்து இந்த செக்ஷன் 4 வந்து சப்ஸ்டியூட்டட் ஆன் 26/1/2016. ஒரிஜினலாவே அந்த செக்ஷன் இருந்தது. அமெண்ட்மெண்ட்ல 26/1/2016 சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. அதுல தான் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு ஐஓட்ட ஒரு கம்ப்ளைண்ட்னு வருது. டிஎஸ்பி தான் அதுக்கு அத்தாரிட்டி, அதை நம்ம பார்ப்போம். அவங்ககிட்ட வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கம்ப்ளைண்ட்டை ரீட் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், காப்பி ஃபர்னிஷ் பண்ணணும் விக்டிம்கிட்ட, இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணணும், எலக்ட்ரானிக் ரெக்கார்டு இருந்ததுன்னா அதை மார்க் பண்ணணும். ப்ரொவிஷோ ஒன்று இருக்கு. இந்த பப்ளிக் சர்வெண்ட் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரிக்கு ரெஃபர் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரிக்கு ரெஃபர் பண்ணணும். செக்ஷன் 4 சப்கிளாஸ் 3லயே டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டியா இருந்ததுன்னா பீனல் ப்ரொசீடிங்ஸ் ப்ரொசீட் பண்ணலாம்னு இருக்கு. ஓகேவா? அப்புறம் செக்ஷன் 5 என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் ஃபார் சப்சிக்வெண்ட் கன்விக்ஷன். ஏற்கனவே நம்ம கன்விக்ஷன்ல என்ன பார்த்துட்டோம்? குறைஞ்சது 6 மாசமும் மேக்சிமம் 5 வருஷமும் பார்த்துட்டோம். அதே நபர் திரும்பியும் ஒரு தப்பு பண்ணார்னா மினிமம் 6 மந்த்ஸ்ங்கிறத மினிமமே 1 இயர் அப்படின்னு வந்துருது. பிரசம்ப்ஷன் கிளாஸ் செக்ஷன் 8 வந்து பிரசம்ப்ஷன் கிளாஸ். 3 விஷயம் சொல்றாங்க, நோட் பண்ணிக்கங்க. பிரசம்ப்ஷன்ல ஒன்னு வந்து அப்பர் காஸ்ட் நான் ஷெட்யூல் காஸ்ட்ல ஒருத்தர் பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்திருந்திருப்பாரோ அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலோ இந்த குற்றத்தை செய்யறதுக்கு ஒரு எஸ்சி கம்யூனிட்டி மேல எஸ்சி எஸ்டி வழக்குல தாக்கல் பண்ணும்போது அதுல பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்திருப்பாரோ அப்படின்னு ஒரு பிரசம்ப்ஷன் எடுத்துக்கலாம். இதுல வந்து ரிலேஷன் டு த அஃபென்ஸ், இந்த அஃபென்ஸுக்கு இவர் தொடர்புடையவராக இருந்திருப்பாரோ அப்படின்னு ஒரு பிரசம்ப்ஷன். குரூப்பா காமன் இன்டென்ஷன், இந்த காமன் இன்டென்ஷன் இவனுக்கும் இருந்திருக்கும் அப்படின்னா அதை பிரசம்ப்ஷனா அவங்க செய்திருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளணும்னு இந்த ப்ரொவிஷன் சொல்லுது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. யுவராஜ் கேஸ் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஜட்ஜிட்ட நடந்ததில்ல இங்க, அதை வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. யுவராஜ் வெர்சஸ் ஸ்டேட் கோகுல்ராஜ் சுவாதி கேஸ் ரொம்ப ஒரு ஒரு சிறுகதை போல படிக்க வேண்டிய ஜட்ஜ்மெண்ட். அதை 2023 2 MWN கிரிமினல் 161 2023 2 MWN கிரிமினல் 161. அதுல ஹானர் கில்லிங் நடந்திருக்கும். இந்த நேம் ஆஃப் காஸ்ட் திருச்செங்கோடு கோயில் இருந்திருப்பாங்க, ஸ்பாட்டுக்கெல்லாம் வர வச்சிருந்தாங்க. இங்க என்கொயரி எல்லாம் பண்ணாங்க. அதுல இந்த 8BA மட்டும் இல்ல, நிறைய அதுல வந்து டிஸ்கஷன் எலாபரேட்டா பண்ணியிருந்தாங்க. அதுல காமன் இன்டென்ஷனை இந்த 8BA தான் ஜட்ஜஸ் எடுத்திருப்பாங்க டிவிஷன் பெஞ்சில். ஸோ அதை எடுத்துக்கலாம். அதுல வந்து இல்ல நான் கோயிலுக்கு அந்த மெயின் குற்றவாளியோட போகல, தனியா தான் போயிருப்பாரு. அதுல இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு ஜட்ஜஸ் பார்த்தாங்க. ஆனாலும் காமன் இன்டென்ஷன்ங்கிற ஆஸ்பெக்டுக்குள்ள 2 டிவிஷன் பெஞ்சும் முடிவு பண்ணாங்க. அதுதான் இது. அப்புறம் வந்து செக்ஷன் 10 ரிமூவல் ஆஃப் பர்சன் லைக்லி டு கமிட் அஃபென்ஸ். இது வந்து இந்த ஆக்டோடைய ஒரு பெரிய வலிமை தான் நான் பார்க்கிறேன். அஃபென்ஸ் எல்லாமே செய்த பிறகு தண்டனை கொடுக்கறது மற்ற சட்டம், ஒரு குற்றத்தை செய்ய விடாம தடுக்கிறதும் இந்த பிரிவென்ஷன் இதுல வந்துருது. ரிமூவல் ஆஃப் பர்சன் லைக்லி டு கமிட் அஃபென்ஸ். இவன் இந்த இடத்துல இருந்தா ஒரு பெரிய ஆபத்து இருக்கும்டா. நம்ம ஞாபகத்துக்கு என்ன வச்சுக்கலாம்? திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறாங்கன்னா அங்க ஒரு பெரிய சென்சிட்டிவ் வந்துரும் அப்படின்னு கவர்மெண்ட் நிர்வாகம் ஒரு 144 போட்டிருக்காங்க. அது ஒரு தடுப்பு நடவடிக்கை, அப்படி எடுத்துக்கலாம் செக்ஷன் 10. அத இந்த நபர்கள் இங்க இருந்தா சாதிய ரீதியாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இவங்க உருவாக்குவாங்க, ஒரு கலவரம் வரும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அவங்கள நபர்களை அந்த இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துல கொஞ்ச காலத்துக்கு வைக்கலாம். அதற்கு டிஎஸ்பி, எஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இந்த அத்தாரிட்டிஸ்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதை அந்த ஸ்பெஷல் கோர்ட்டு
கேன் பி ரிவோக் ஆர் மாடிஃபை. அது அப்படியே மேல உளவு கேஸுக்கு பொருத்தி பார்த்துக்கோங்க. மேல உளவு கேஸ்ல ரத்னம் சார் என்ன வழக்கு போடுறாரு? லாட்சிப் இவங்க வந்து இருந்தாங்கன்னா பெரிய ஆபத்து, ஏற்கனவே அங்கே 7 பேரை மர்டர் பண்ணியிருக்காங்க பஞ்சாயத்தில் எஸ்சி நின்றதற்காக, திரும்ப நீங்க மதுரைக்கு கூட்டு வந்தீங்கன்னா எப்படி நியாயம்? ஓகே, அப்போ மதுரையில் அவங்க இருக்க வேண்டாம், கண்டிஷன் கையெழுத்து வேற மாவட்டத்தில் அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கும் இங்கேயே போட்டாங்க. அப்படி மாடிஃபை பண்ணலாம் கோர்ட். 11 வந்து அப்படி கோர்ட் உத்தரவு போட்டும் அவன் அந்த இடத்துல தான் இருக்கிறான், அதை ஒபே பண்ணலன்னா அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறது தான் செக்ஷன் 11. செக்ஷன் 12 ஸ்பாட்டுக்கு போய் அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் போட்டோகிராஃப் எடுக்கிறோம், என்ன அசஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறது. 14 போயிடலாம். ஸ்பெஷல் கோர்ட் இந்த ஷெட்யூல் கேஸ்ட் அஃபென்ஸ் நடந்ததுன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கண்டக்ட் தி கேஸ் பிஃபோர் தி ஸ்பெஷல் கோர்ட். இதுவும் சப்ஸ்டியூட்டட் தான், ஏற்கனவே இருந்த ப்ரொவிஷன், அதை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடி ட்ரையலுக்காகவும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் இந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்திருக்கு செக்ஷன் 14 படி. அப்போ எளிதா நம்ம சொல்லிடலாம், அஃபென்ஸ் வந்து ஐபிசினா கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் நடக்கும், அதுக்கப்புறம் கமிட்டல் ஆகி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகும். ஆனா ஷெட்யூல் காஸ்ட் அஃபென்ஸ்னா ஸ்ட்ரெயிட்டவே we can approach before the special court தான். அது as under section 14 of the act. அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்துருவோமா? நார்மலானா 193 சிஆர்பிசி படி எடுப்பாங்க, டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுப்பாங்க. இங்க டேக்கிங் காக்னிசன்ஸ் வந்து பை ஸ்பெஷல் கோர்ட், எஸ்சிஎஸ்டி கோர்ட். அது மாவட்டத்துக்கு ஒன்னா இருக்கலாம், இல்ல 2 மாவட்டத்துக்கு ஒன்னா இருக்கலாம், பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷனை பொறுத்து. வேல்முருகன் வெர்சஸ் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் 2024 1 TNLR 179 வேல்முருகன் வெர்சஸ் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ். காக்னிசன்ஸ் அதுல மேஜிஸ்ட்ரேட் எடுத்திருப்பாரு. அப்ப ஜஸ்டிஸ் நிர்மல்குமார் ஜட்ஜிட்ட அந்த கேஸ் வரும்போது இல்ல செக்ஷன் 14 வந்து ஆல்ரெடி வந்து அமெண்ட்மெண்ட் ஆயிருக்குது, எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல இருக்கு, சோ இதுல வந்து இந்த 156 போடுறதே நம்ம யார்கிட்ட தான் போடணும், ஸ்பெஷல் கோர்ட்ல தான் போடணும் அப்படின்னு அந்த ஆர்டர் கொடுத்திருப்பாரு. வேல்முருகன் வெர்சஸ் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் 2024 1 TNLR 179. அப்படியே 156ஐயும் இப்ப என்ன பிஎன்எஸ்ல சத்தம் வரல 173. வெரி குட். சோ அது எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல தான் வரும். 14 கேபிட்டல் ஏ ஒரு பெஸ்ட் அமெண்ட்மெண்ட் இது. இந்த 14A வந்து அமெண்ட்மெண்ட் வந்து ஒரு பெஸ்ட் அமெண்ட்மெண்ட். எப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட் டேட்டும் 2015 அமெண்ட்மெண்ட் 26/1/2016 வந்தது. அதுல என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, அதுல வந்து பிறப்பிக்கப்படுற எந்த உத்தரவுக்கு மேலையும் அப்பீல் தான் வரும். அந்த அப்பீலுக்கு வந்து பீரியட் ஆஃப் 90 days, வித் டிலேவோட 180 days வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த 14A படிதான் இப்ப கீழே வந்து செஷன்ஸ்ல வந்து ஒரு பெயில் டிஸ்மிஸ் ஆகுதுன்னா இங்க என்ன வருவோம், நம்ம ஹைகோர்ட்லயும் பெயில் தானே வரணும். ஆனா எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல மட்டும் இங்க பெயில் வராது, கிரிமினல் அப்பீலா வரும். அங்க பெயில் டிஸ்மிஸ் ஆனாலும் இங்க பெயிலா வராம கிரிமினல் அப்பீலா வரும். ஒருவேளை இந்த கிரிமினல் அப்பீல் ஒரு தடவை டிஸ்மிஸ் பண்றாங்க அப்படின்னா திரும்ப எகைன் செஷன்ஸ் கோர்ட்ல போய் மீண்டும் ஒரு பெயில் போட்டு அங்க டிஸ்மிஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்க வர முடியும். செகண்ட் ஏபி தேர்ட் ஏபி நீங்க போட முடியாது. ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் இல்ல. இங்க வந்து எப்படின்னா, இங்க உள்ள தனி நீதிபதி கிட்ட நம்ம கிரிமினல் அப்பீலாக ஃபைல் பண்ணுவோம், அப்பீல் ப்ரொவிஷன்ல ஃபைல் பண்ணுவோம். பட் கேட்கறது எல்லாமே பெயில் தான் கேட்போம். இல்ல இல்ல இங்க அப்படி ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் தேவை இருக்காது. இங்க இப்போ நான் தான் அக்யூஸ்ட், நான் கீழே பெயில் போட்டிருக்கேன், கேஸ் டிஸ்மிஸ் ஆயிட்டு, மேடம் தான் ஜட்ஜு, இவங்க கிட்ட நான் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணும்போது நான் அப்பீலா ஃபைல் பண்ணுவேன். உங்களை தான் நான் அடிச்சிருக்கேன், நீங்க ஷெட்யூல் காஸ்ட், நீங்க விக்டிம், நீங்க ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு வர வேண்டாம். உங்களுக்கு நான் இவங்க ஜட்ஜு எனக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எந்த கேஸ்னாலும் பெயிலோ டிஸ்சார்ஜோ அப்பீல் எதுனாலும் விக்டிமான உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் என்ன ஹியர் பண்ணணும் அப்படிங்கிறது செக்ஷன் 15. நீங்களே அதை என்ன ரெண்டுமே முடிச்சு போட்டு கொடுத்துட்டீங்க. 14 வந்து அப்பீல் நான் வந்து அப்பர் காஸ்ட்ல போறதுக்கும் நீங்க அஜிடேஷன் ரீசனபிளா பண்றதுக்கு 15ம் ரெண்டும் வந்து கன்ஜாயின்டா எடுத்துக்கலாம். சோ ப்ரொவிஷனே உங்களுக்கு விக்டிமுக்கு நோட்டீஸ் கொடுத்து தான் கொடுக்கணும்னு சொல்லும் போது நீங்களா வந்து வழியை கட்டி வர தேவை இருக்காது. வெரி குட், நல்ல கொஸ்டின். புரிஞ்சதாமா அவர் கேட்டது? அந்த 14Aல
ஒரு ஜட்ஜ்மெண்ட் குறிச்சுக்கோங்க. அனிகேட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, ANIKET, அனிகேட் வெர்சஸ் மகாராஷ்டிரா 2024, 1 MWN கிரிமினல் 37. அதுல ரைட் ஆஃப் விக்டிம் டு ப்ரிஃபர் அன் அப்பீல், ஒருவேளை விக்டிமுக்கு பாதகமா இருந்திருந்தா அப்பீல் வர்றதுக்கு. அதுல இன்னொரு விஷயம் டிசைட் பண்றாங்க. இந்த அனிகேட் கேஸ்ல அந்த விக்டிம் வந்து, இது நார்மலா எல்லாருக்கும் தெரியும்னு வைங்களேன், அதுல ஒரு புது விஷயத்தை மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, அந்த கேஸ்ல போக்ஸ்கோவும் வருது, SC/STயும் வருது. போக்ஸ்கோவும் ஸ்பெஷல் ஆக்ட், SC/ST ஆக்டும் ஸ்பெஷல் ஆக்ட். சரி, அப்ப நம்ம செக்ஷன் 14ல என்ன பார்த்தோம்? SC/ST ஆக்ட் இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் கோர்ட்டடா அப்படிங்கிறோம். அந்த பக்கம் பார்த்தோம்னா போக்ஸ்கோவும் ஸ்பெஷல் ஆக்ட். இங்க பாதிக்கப்பட்டது ஒரு பொண்ணு, அது ஷெட்யூல் காஸ்ட், போக்ஸ்கோலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த கோர்ட்டுக்கு போகலாம்? போக்ஸ்கோ கோர்ட்டுக்கு தான் போகலாம். எப்படி? அந்த உமன் எஸ்சியாவும் இருக்காங்களே, இருக்குதுண்ணே. வெரி குட். உங்க பேர் என்ன? ராகினிக்கு ஒரு கை தட்டிடலாம். வேற வேறம்மா, ஏன் போக்ஸ்கோ வரணும்னு நீங்க சொன்னீங்களே, பிளாக் கலர் டிஷர்ட் சூப்பரா சொன்னீங்களே, என்ன பேர்? உங்க பேர் என்ன? அருண். அருண் ஆன்சர் பண்ணிட்டீங்க. வேற தெரியல, யாருக்காவது ஐடியா இருக்கா? என்னம்மா? போக்ஸ்கோ ஆக்ட் ப்ரிவேல். ஏன் ப்ரிவேல்? மைனர் கேலுங்கிறதுனால. ஓகே. வேற என்னம்மா? மாறிடுங்கிறதுக்காக. ஓகே. அந்த ப்ரிவேல் ஓவர் இருக்குல்ல, அதனால உங்களுக்கு அதுல ஒரு 90 மார்க் கொடுத்துடலாம். கரெக்டு தான், அதான் ஆன்சரு. இது சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல என்ன சொல்லுதுன்னா, போக்ஸ்கோ எப்ப? 2012. SC/ST ஆக்ட் எப்ப? 1989 ஆக்ட் will prevail over new act, ஸ்பெஷல் ஆக்ட். IPCO CRPCO வரும்போது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் எப்போ வருதோ, ஸ்பெஷல் ஆக்ட் வரும்போது ஸ்பெஷல் ஆக்ட் will prevail over the ஜெனரல் ஆக்ட்னு எப்படி இருக்கோ, இங்க ரெண்டு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கு. SC/ST ஆக்ட் 1989லே வந்துருச்சு, போக்ஸ்கோ 2012ல தான் வந்தது. சோ நியூ ஸ்பெஷல் ஆக்ட் will prevail over the SC/ST ஆக்ட். அதனால போக்ஸ்கோல தான் இதை விசாரிக்கணும்னு சொல்றாங்க. சோ அங்க விமனாவோ மைனராவோ பெண்களுக்கு மட்டுமே நடக்கிறது அப்படி நம்ம நார்மல் நபரா பார்க்க வேண்டாம் இனிமே. எக்ஸாக்ட்லி கரெக்ட், சூப்பர். அதுல அதுக்கும் ஒன்று ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. ஓவர் ரைடிங் ரெண்டுக்கும் ஒரு செக்ஷன்ஸ் இருக்கு. SC/ST ஆக்ட்லயும் ஒரு ஓவர் ரைடிங் அஃபென்ஸ் இருக்கு, குறிச்சுக்கோங்க. போக்ஸ்கோல வந்து 42A, SC/ST 42A அண்டு செக்ஷன் 20 42A-வும், SC/ST ஆக்ட்ல 14A-வும் 20. இதுல என்ன பண்ணிருக்காங்க, ஓவர் ரைடிங் அஃபென்ஸ்க்கு வந்து ஓவர் ரைடிங் அதர் லாக்கு வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ல வருது இல்ல, இன்கன்சிஸ்டண்டா இருந்துச்சுன்னா வரலான்னு, அந்த வகையில தான் போக்ஸ்கோ கோர்ட் வரும்னு சொல்லி அதை டிசைட் பண்றாங்க. அதுல வரும்போதே இன்னொன்னு ஒன்று சொல்லியிருந்தேன், அது இங்க இருக்குதான்னு நோட் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு கேஸும் வந்திருக்கு இதுலயே. எப்படின்னா, இந்த அப்பீல் எங்க வருது, சரி அப்பீல் வரும், அந்த அப்பீல் எங்க வரும், சிங்கிள் பெஞ்சா டிவிஷன் பெஞ்சா அப்படின்னு வந்திருக்கீங்க ஹைகோர்ட்ல. வரும்போது அது சிங்கிள் பெஞ்சு தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு டிசைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து சஞ்சய் கிருஷ்ணா கட்கர், சஞ்சய் கிருஷ்ணா, கிருஷ்ணா மாதிரி கிருஷ்ணா, KRUSHNA கட்கர், KATKAR கட்கர், 2023 3 MWN கிரிமினல் 1 மகாராஷ்டிரா. அந்த கேஸ்ல ஓகே அப்பீல் வரும்னு சொல்லிட்டீங்க செக்ஷன் 14A, அது சிங்கிள் பெஞ்சா டிவிஷன் பெஞ்சா அப்படின்னு. இங்க ஏற்கனவே சிங்கிள் பெஞ்ச் டிவிஷன் பெஞ்சுக்கு உங்களுக்கு தெரியும்ல, யாராவது சொல்லுங்களேன். ஹைகோர்ட்ல நம்ம சிங்கிள் பெஞ்சு டிவிஷன் பெஞ்சு ரெண்டுமே அப்பீல் கோர்ட் தான். தனி நீதிபதிட்ட சில அப்பீல் வருது, லைஃப் சென்டென்ஸ் எல்லாம் டிவிஷன் பெஞ்சிட்ட வரும், அதற்கு கீழெல்லாம் வரும்ல. இங்க அதே மாதிரி ஒரு குழப்பம் வரும் பொழுது சிங்கிள் ஜட்ஜி தான் அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல டிசைட் பண்றாங்க. ஓகே, 15 பேர்லாம். 15 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வெப்பன் தான், விக்டிமுக்கான வெப்பன். ரைட்ஸ் ஆஃப் விக்டிம் அண்ட் விட்னஸஸ். இது இன்செர்டட் ஆகுது 26/1/2016 2015 அமெண்ட்மெண்ட் படி.
கவர்மெண்ட்டுக்கு டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் இருக்குது. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்கள கொயர்ஷன் பண்ணக்கூடாது, இன்டியூஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, வயலேஷன் பண்ணக்கூடாது, விக்டீமை ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த விக்டீம்ல ப்ரொடெக்ட் பண்றதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா 15A5 15 கேபிட்டல் A சப் கிளாஸ் 5 அதுல தான் சொல்லுது a victim or his dependent ஏற்கனவே நம்ம அங்க பார்த்துட்டோம். யாரு dependent shall be entitled to hear at any proceedings பெயிலா இருக்கலாம், டிஸ்சார்ஜா இருக்கலாம், ரிலீஸா இருக்கலாம், பரோலா இருக்கலாம், கன்விக்ஷனா இருக்கலாம், எல்லாத்துக்கும் டிஃபெக்ட் கம்ப்ளைண்ட்டுக்கு நோட்டீஸ் போட்டு தான் வரணும். அதான் 15 கேபிட்டல் A சப் கிளாஸ் 5. நாங்க கூட தீபக் ராஜான்னு ஒரு வழக்கை ஜஸ்டிஸ் முரளி சங்கத்தை இப்ப நடத்தணும். எங்களுக்கே அந்த வழக்கு வந்திருக்கிறதே தெரியாது. ஜட்ஜா பார்த்து நோட்டீஸ் போட்டு விக்டிமை வர வச்சாரு. ஆஸ் பெர் செக்ஷன் 15A சப் கிளாஸ் 5. அந்த 15Aக்கு 2 ஜட்ஜ்மெண்ட் பார்த்துடலாம். ஹரிராம் பாம்பி, ரொம்ப நல்ல ஜட்ஜ்மெண்ட், படிக்க வேண்டியது. ஹரிராம் பாம்பி வெர்சஸ் சத்யநாராயணா. பாம்பி வந்து BHAM BHI, பாம்பி வெர்சஸ் சத்யநாராயணா. கிரிமினல் அப்பீல் நம்பர் 1278/2021, டேட்டட் 29/10/2021. லைவ்லால ரிப்போர்ட் ஆயிருக்கு. 2021 சுப்ரீம் கோர்ட் 607. அப்புறம் இன்னொரு கேஸ் வந்து சுனிதா கந்தர்வா, ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். அதுல 3 விஷயம் சொல்றாங்கம்மா, நோட் பண்ணிக்கங்க. இந்த 15A5ல bail cannot be granted without hearing the victim. bail cannot be granted without hearing the victim. அந்த ஸ்பெஷல் லீவுக்கு வந்தீங்கல்ல, அது அப்படியே வந்துட்டு பாத்தீங்களா. இப்ப நம்மளே இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஸ்பெஷல் லீவ் அப்ளிகேஷன் போட்டு டே ஏங்கிறதையும் கேளுடா, நான் தாண்டா விக்டிம், பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி நீதிபதிட்ட நம்ம வழியை கட்டி போகணும், வாண்டனா போகணும். இங்க ஆக்டே வந்து ப்ரொவைட் பண்ணிரும். bail cannot be granted without hearing the victim. சரியா? அது வந்து 15A5. அப்புறம் reasonable time to give victim for raise their objection. அப்ப அவங்களும் victim peopleம் ஒரு கவுண்டர் போடணும், ஒரு சப்மிஷன் கொடுத்து தான் பெயில கேட்கணும். 15A3. அப்புறம் pivotal affirmation of the rights of the victim. இது வந்து ஒரு அதிமுக்கியமான அவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன். இது இந்த 2 ஜட்ஜ்மெண்ட்டும் அதை தான் சொல்லுது. ஸோ நீங்க ஹரிராம் பாம்பியை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நீங்க வெகு சீக்கிரத்திலேயே அரசு வழக்கறிஞர்கள் ஆயிர போயிருங்க, நீதிபதி ஆகுறீங்க, உட்காடுறீங்க. நான் வாரேன், பிரபாகரன் சாரு மூத்த வழக்கறிஞர், அவர் வராரு, அவர் வந்து ஒரு ஃபெமிலியரா இருப்பாரு, கடுமையா வாதாடுறாரு உங்ககிட்ட. அப்போ அசோக் தம்பி நீங்க ஜட்ஜா இருக்கீங்க, நான் பாவமா இருக்கேன், ஜூனியரா இருக்கேன். அப்போ பிரபாகரன் சாருக்காக நீங்க பெயில கொடுத்துடலாமா? சார் இருங்க, 15A இருக்கு, விக்டிமுக்கு நோட்டீஸை போடுவோம், ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க எனக்கு நோட்டீஸ் போட்டு என் தரப்பு கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பெயில் கொடுத்துக்கலாம். பிரைமா பேசிய கேஸ் இல்லைன்னா பெயில் கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அதை வந்து அப்படியே நீங்க மைண்ட்ல அப்ப நீங்க சொல்லணும் ஆர்டர்ல, ஈவன் தோ சீனியர் கவுன்சில் பிரபாகரன் சார் வெகுமெண்ட்லி ஆர்கியூடு, ஆனா இந்த கேஸ்ல என்னால கொடுக்க முடியாது பிகாஸ் இந்த ஹரிராம் பாம்பி கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல நோட்டீஸ் கொடுக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு அதெல்லாம் எழுதி நீங்க கொடுக்கும்போது உங்க தீர்ப்பெல்லாம் அப்படியே மாவட்ட நீதிபதிகள், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் பார்ப்பாங்க, யாரா ஒரு செல்லம் ஆளை தூக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. வெறுமனே பெயில் கிராண்டட், இத்தனை தேதி கண்டிஷன் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கோ, அதே போல அரசு வழக்கறிஞர்கள், எத்தனை அரசு வழக்கறிஞர்கள் வந்து வெளியில பிரபலமா இருக்காங்க, ஃபைட் பண்றாங்கல்ல, அதை வந்து நீங்க லீகலா நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இப்போ அவங்க தங்கச்சி என்ன சொன்னாங்க, ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டது அப்படின்னு, அப்படி இருக்கிறத தாண்டி இந்த ஜட்ஜ்மெண்ட் ரீதியா ஓவர் ரைடிங் ஸ்பெஷல் ஆக்ட் இது அவங்க சொன்னாங்கல்ல, வில் ப்ரிவேல் ஓவர், அப்படிதான் நீங்க அடிக்கணும். அப்ப நீங்க விளையாடு, இது வந்து போக்ஸ்கோ கேஸ்னா கூட, இது SCST அஃபென்ஸ்னா கூட எப்ப ஆக்ட் வந்ததுன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. வில் ப்ரிவேல் ஓவர், அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அனிகேட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அதை நீங்க ரிலே பண்ணுங்க அப்படின்னு நீங்க பிளேஸ் பண்ணணும். சரியா? ஓகே ரைட்ஸ். அப்போ 14Aவையும் 15Aவையும் அப்படியே மனப்பாடமா கரைச்சு குடிச்சிருங்க. கட்டாயமா அதுல தான் கொஸ்டின்ஸ் வரும்னு நினைக்கிறேன்.